கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32, 33, 34 ஆகிய 3 வசனங்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு மத்தியில சுவிசேஷங்கள் அறிவிச்சு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்க நிறைய குருடர்கள் இருக்கிறாங்க, பார்வையற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு, அந்த பார்வையற்றவர்களை பார்த்து, குருடர்களை பார்த்து என்ன கேட்கிறாரு, அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். நல்லா கவனிங்க, குருடர்கள், மாமிச கண்களால் குருடாக்கப்பட்டவர்கள், பிறவியிலேயே குருடாய பிறந்தவங்க, இப்படி பல சூழ்நிலைகளில பார்வையற்றவர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, அவங்களெல்லாம் பார்த்து கூப்பிடுறாரு, இங்க வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. எங்களுக்கு கண்களை திறந்து விடுங்க போதும் அப்படிங்கிறார். உடனே அவர்கள் மீது மனதிறங்கி இவர் இயேசு கிறிஸ்து போய் அவங்கள கண்களை தொட்ட உடனே கண்ணு திறந்துருது. அவங்க என்ன பண்ணுனாங்க தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துவை பின் சென்றார். அவர் முன்னால போனாரு, இவர் அவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கான சாட்சி இவங்க தான். அவர் கடவுளின் மகன், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர், அவர்களால எல்லாமே முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சினா இவங்க தான், இந்த குருடர்கள் தான். இவங்க போற இடத்துல எல்லாம், இயேசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் இவங்க போயிடுவாங்க. எதுக்கு போறாங்கன்னா, அங்க போய் அவர் சுவிசேஷம் அறிவிச்சாருன்னு வைங்களேன், அங்க ஒரு அற்புதம் நடக்கிறப்ப அவிசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா இவங்க அந்த இடத்துல சாட்சிகள் நிற்பாங்க. எங்களுக்கு பார்வை இல்லாம இருந்துச்சு, எங்களுடைய கண்களை அவர் தொட்டாரு, நாங்க பார்வை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற உயிருள்ள சாட்சியாக அவரை பின் சென்றார். நான் ஏன் இதை இன்னைக்கு சொல்றேன்னா, அன்பானவர்களே, நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? நாம கண்ணிருந்தும் குருடர்களா இருக்கிறோம். பார்வை தெரியுது, ஆனா பாவம் மறைக்குது. கண்ணிருந்தும் நாம குருடர்களா இருக்கிறோம். இப்ப நாம இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றோம், அண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாரு, நம்முடைய இந்த மறைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்கள், குருடாக்கப்பட்டிருக்கிற இந்த கண்கள், இந்த உலகத்துல அந்த கண்களை திறக்கிறார். அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாருன்னு அர்த்தம். நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம உணர்றோம். எதெல்லாம் நாம செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்துறோம். எதை நம்ம செய்யலாங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக இந்த உலகத்துல பலியானார் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு நாம் என்ன பண்ணிடுறோம், அவரை பின் செல்வது கிடையாது, அவரை விட்டு விலகி போயிடும். ஆனா இங்க குருடர்கள் பின் சென்றார். இப்ப நாம எப்பவெல்லாம் இயேசு கிறிஸ்துவ கிட்டத்துல அவரிடத்திலிருந்து நம்ம நன்மையை பெற்றிருக்கிறோமோ, அற்புதத்தை பெற்றிருக்கிறோமோ, இனி நாம இயேசுவை பின் செல்கிறவர்களாக இருக்கணும். அவர் முன்னால போகணும், அவரோட வழியை பின்பற்றி போகிறவர்களா இருக்கணும். அவர் நமக்கென்று ஒரு வழிவகுத்து வைத்து போயிருக்கிறார். இப்ப அவர்னால நம்ம பெற்ற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் நாம அன்றாட நினைக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம தியானிக்கணும். அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளையும், அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பார்த்து அவரை பின்தொடரணும். வேலைக்கு போக வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா, கேள்வி வருது இல்லையா? எல்லாமே செய்யணும். அப்ப இயேசுவை பின்தொடர்கிறது என்ன அப்படின்னா, வேலைக்கு போகணும், வேலை செய்யற இடத்துல உண்மை இருக்கு. சாப்பிடணும், அது கடவுளுக்கு பிரியமானதா இருக்கணும். உழைக்கணும், அதுல உண்மையான உழைப்பு இருக்கணும். இப்ப இதுவெல்லாம் நாம நம்முடைய அன்றாட செயல்களில, அன்றாட காரியங்களில நாம இப்படி உண்மையும் உத்தமத்தையும் நாம் வெளிப்படுத்துறோம் அப்படின்னாவே அவரை பின்தொடர்கிறோம் என்றார். லஞ்சம் வாங்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது, நாம செய்யற வேலையில உண்மையா உத்தமமா எஜமானுக்கு கீழ்ப்படிந்து
அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து, சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம பணி செய்கிறப்போ நாம் இயேசுவை பின்தொடர்கிறோம் என்றார். சர்ச்சுக்கு போனா ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு வந்தா ஒரு வாழ்க்கை, வேலைக்கு போற இடத்துல ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படி வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய கண்கள் குருடாத்தான் இருக்குதுன்னு அர்த்தம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்டது, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நாமெல்லாம் அவரை பார்த்து கேட்டோம், எங்கள் கண்களை திறந்து விடுங்க. இப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திறக்கப்பட்டிருக்கிற கண்கள் பாவத்தினால் மறைக்கப்படக்கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. நாம அந்த குருடர்கள் எப்படி இயேசுவை பின் சென்றார்களோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பின்தொடர வேண்டும், இயேசுவின் பின் செல்ல வேண்டும். அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உண்மை இருக்கும். அது இருந்தாவே நாம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? இயேசுவை பின்தொடர்கிறவர்களாக இருப்போம். இயேசுவோடு கூட பயணிக்கிறவர்களாக இருப்போம். இயேசுவின் ஆசீர்வாதத்தை நாம பெற்றவர்களா இருப்போம். முயற்சிப்பீங்களா? முயற்சி பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. எப்படி இயேசு கிறிஸ்துவினால், உம்முடைய திருக்குமாரனினால் பார்வையடைந்து அனைத்து குருடர்களும் அவரை பின் சென்றார்களோ, அதுபோல இந்த உலகத்துல ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு குருடா இருந்த போது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உண்மையாய் உத்தமமாய் நடந்து இயேசுவை பின்தொடர்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உம்முடைய இரக்கம் எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய சத்தியம் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.